வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். பாருங்க எப்படி பாருங்க வெல்கம் பண்ணுறாயா நம்ம ஆளு. அதுதான் புது ஸ்டூடியோ செட்டப். உங்களுக்காக ஹெச்எம்டியும் அது ஆதித்யா பாருங்க காசு போட்டு வாங்கியிருக்கான். காசு போட்டு சொந்த காசை போட்டு அவன் காசை போட்டு வாங்கியிருக்கான். என்ன மனுஷன். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ ஹலோ ஹலோ. சரி, இந்த ஃபோன் வந்து கிரஸ்ட்டில் வந்து ஆயுது என்ன வாங்கியிருக்கான்னா மிட் நைட் ப்ளூ. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனை பற்றி உங்களுக்கு வந்து டீப்பராக இந்த பெஞ்ச் மார்க் மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியணும்னு நினச்சா நீங்கள் ஆதித்யா டெக்கில் போய் பாருங்கள். கண்டிப்பாக பெஞ்ச் மார்க் எல்லா விஷயங்களும் அவன் சொல்லியிருப்பான். நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒரு சில விஷயங்கள் பேசிட்டு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்னு பார்த்தோன்னா இங்கே பேர் கிரேட்டஸ்ட் கேமரா வேண்டா. கிரேட்டஸ்ட் கேமரா? ஆமாம், கிரேட் கேமராஸ் 50 MP கேமரா இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில். ஓகே, சரியா? அப்புறம் வந்து பிளண்டி ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஃபார் கிரியேட்டிவ் ஷூட்டிங். இப்படிலாம் பேசியிருக்கானா? இவ்வளோ பேசின உனக்கு ப்ரோ மோட் கொடுக்கணுன்றது தெரிலல்ல? ஓஎஸ்ஏ இல்லை. சரி, ஓஎஸ் இது வந்து ஓவர், இது டூ மச், இது டூ மச். இதெல்லாம் எதிர்பார்க்குறோம்ல. டேய், அதுக்காக 12,000 ரூபாய்க்கு இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். அவன் ஆஃபரில் ஆயிரத்தி வந்து 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கான். எனக்கு இந்த கிரஸ்ட் மேக்ஸ் இதில் மொரட்டு கன்ஃபியூஷன். இது வந்து லோ பட்ஜெட் கிரஸ்ட் அப்படிதானே? எல்லாமே லோ பட்ஜெட் தான் இவங்ககிட்ட. இவங்க ஒன்றும் ஃப்ளாக்ஷிப் மிட் ரேஞ்ச் ஃபோன்லாம் விடல, என்ட்ரி லெவல் ஃபோன் தான் விட்டுருக்காங்க. அதுவும் சாக்கு பையில் பவர்டு. இதில் இருக்கிறது உங்களுக்கு சாக்கு பை 760 T760. ஓகே ஓகே, ரெண்டுமே ஒரே ப்ராசஸர் தானா? ஆமாம், ரெண்டுலேயும் ஒரே ப்ராசஸர். ஒன்றும் இல்லைடா, நீ ரொம்ப வருத்தப்படாத. கிரஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் 50 MP. இதுவே மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 64 ரியரில் ஃப்ரண்ட்டில் 50. கூட ஒரு 5 MP கேமரா இருக்கும் மேக்ஸில். அது கூட ஒரு 2 MP கேமரா இருக்கும். ஓகே, இதுலேயே வந்து 3 கேமரா இருக்கும். இது வந்து iQOO Z9 ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட. சரியா? ஓகே ஓகே. ஆமாம், அந்த லுக்கில் தான் இது இருக்குது. சரி, இப்போ இங்கே என்னென்னா லார்ஜர் டிஸ்பிளே ஓலெடோட ஃபுல் HD ப்ளஸ் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்குது. என் தலைவன் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உள்ள சார்ஜர் வச்சிருக்கேன். சார்ஜர் இருக்குது, அது பெரிய ப்ளஸ், பரவாயில்ல. சரி, சார்ஜர் இருக்குது. அப்புறம் வந்து 800 சார்ஜிங் சைக்கிள்ஸ் மட்டும் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது. இது ஏன் மென்ஷன் பண்ணீங்க? இல்லாட்டி ஏன் இது புரியல. ஏன்னா சரி, ஒரு நாளைக்கு ஒருக்க சார்ஜ் போடுறவங்க அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஐடியா கொடுக்குறாங்க போல இவங்க. 2.25 வருஷத்துக்கு நீங்கள் வந்து இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாங்க. 800 சார்ஜ் சைக்கிள்ஸ்க்கு எந்த பிரச்சனையும் வராதுன்றதை வந்து இங்கே சொல்கிற மாதிரி இருக்கு. சரியா? அப்புறம் உங்களுக்கு அத்தனை வருஷம் தானே, 2 வருஷம் தான் அப்டேட். எவ்வளோ பிளான்டாக இருக்காங்கல்ல, அவ்வளோதான். எப்படி ரிலேட் பண்ணுறாங்க? அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஃபோன் விடுவோம். ஆமாம், அதுக்கு முன்னாடியே விடுவாங்க. அப்படி ஸ்கைலைன்லாம் ஒன்றும் பார்ப்போம் என்னென்னு. இதே பட்ஜெட்டில் வேறு என்ன விட்றாங்கன்னு பார்க்கலாம். கரெக்ட் தான், கிரஸ்ட்டுக்கு அப்புறம் வேறு என்ன விட்றாங்கன்னு. அப்புறம் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று விடுவாங்க. நம்புங்க, நாங்களும் நல்ல ஃபோன் தாங்க பண்ணுறோம். யூனிசாக் எஸ்ஓசியை வச்சு இப்படிப்பட்ட ஒரு ஃபோன்லாம் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்துருக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. 5G யூனிசாக் 5G. ஆதி வந்து 5Gயில் வந்து ஜியோவில் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 400 MB கிட்டங்கிறான். நீங்கள் ஆதி சேனலில் போய் பாருங்கள், அந்த நெட்வொர்க் பற்றிலாம் பேசியிருப்போம். ரிப்பேர் இட் யுவர் செல்ஃப், அதுதான் இவங்களோட ஹைலைட். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன், அது என்னது? ஏன்னா இவங்க வந்து இவங்களோட சைட்டில் ஒரு கிட் வச்சுருக்காங்க. அது வந்து உனக்கு ஒரு 1000-2000 ரூபாய்க்குள்ளே கிடைக்கும். சிஎம்எஃப் மாதிரி நீ வந்து நீயே கலட்டி ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணலாம். பேட்டரியும் நீயே ரீப்ளேஸ் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஸ்கைலைனில் பார்த்தேன் நான், இந்த டிவைஸில் அந்த அளவுக்கு பார்க்கல. ஸ்கைலைனில் பார்க்கும்போது இங்கே ஏதோ ஒரு பின் மாதிரி இருந்துச்சு, அப்படியே கலட்டினாங்க. இப்போ இது கழட்டுனே வையே, நீ கழட்டிட்டு திரும்ப மாட்டினா வாரண்டி வாய்டானா இல்லை. நீயே சும்மா வீட்டில் போர் அடிக்குதுன்னு இதெல்லாம் கழட்டி தொடச்சி. இதில் இப்போ சிஎம்எஃப்ல டொமேட்டோ மாதிரி உடஞ்சி அந்த மாதிரி எதுவும் உடையுமா? அந்த மாதிரி இல்லையே, இது பார்த்தாலே தெரியல உனக்கு. அந்த மாதிரி இருக்குது, இது வேற மாதிரி. இல்லை கேட்குறேன். இல்லை அந்த மாதிரி இது வரைக்கும் ஆகலை. மேபி இதை பிரித்து பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். சரி, மொத்தம் வந்து 6128 மிட் நைட் ப்ளூ அளவு பண்ணிங்கன்னா பிரிச்சு பார்க்கலாம். இல்லை அது எப்படியும் நம்ம ஃபோனாக ஃபோன் வந்திருக்கும், டூலோட வந்திருக்கு. அங்கே நமக்கு வந்து பிரித்து பார்ப்போம். ஆதி எப்படியும் பாவம், அவனே கஷ்டப்பட்டு அவன் காசு போட்டு வாங்கியிருக்கான். எப்படியும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இதை விற்கணும். வேற நம்ம நண்பர்கள் யாராவது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அவனுக்கு வந்து கருணை காட்டணும். ஆமாம், வீடியோ பார்த்துட்டேன், நீங்கள் தான் பிரித்து மேய்ஞ்சிட்டீங்களே, அப்புறம் நான் என்னத்தை வாங்குறது அப்படின்னு வாங்க மாட்டாங்க. சரி ஓகே, ஆதித்யா அப்புறம் அதை பிரிக்கல, ஃபோனாக அதை பிரிக்கிறோம். இதில் வந்து சைடில் வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, அதுவும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஸ்பீக்கரோட சவுண்ட் டிஸ்பிளே கிடையாதா? ஸ்பீக்கர் சவுண்டை பற்றியா இல்லையா? பேர் அப்புறம் நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் பார்த்தேங்க. வெல்கம் ஸ்க்ரீன் கூட அழகாக இந்த தடவை மயிலிருக்கு அப்படிதான் இன்ட்ரோவே கொடுக்கும். மெமரி பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதுலேயும் மெமரி எக்ஸ்பென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. பட் ஆஃபில் தான் இருக்கும் பை டிஃபால்ட். புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டேன். 12GB RAM. அதெல்லாம் நீ வேணா பண்ணிக்கலாம். 12GB RAM. இது ஆக்சுவலாக 6GB RAM தான். நீங்கள் வேணா 12GB RAM மாற்றலாம்லாம் சொல்லி ஒரு சில விஷயங்கள் உருட்டிருப்பாங்க. அதெல்லாம் வந்து இவங்க டிஃபால்ட்டாக எனேபிள் பண்ணல. 256 இருக்குமா? அது வந்து கிரஸ்ட் மேக்ஸ். கிரஸ்ட் மேக்ஸில் 256, 826, இது 6128. ஓகே. இல்லை ஒரே மாடல், அது வந்து கிரஸ்ட்டு 6128. ஓ, இப்போ இந்த அந்த சைஸ் அப்கிரேடுக்கே வந்து பேர் சைஸ் அப்கிரேட் அண்ட் கேமரா இதுக்கு பேர் வேறு. பரவாயில்ல. எனக்கு என்னன்னா ஹாப்டிக் இருக்குது, கேவலமாக ஜென்ரலாக வைப்ரேஷன் வரும்ல,
நம்ம இந்த ஃபோன் ரிங்டோன் ஆன ஒரு வைப்ரேஷன் வருமே அந்த மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு. அதான்டா இதெல்லாம் வந்து பட்ஜெட் வைப்ரேஷனு. ஆனால் அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், இந்த 20,000 ரூபா 30,000 ஃபோனில் கூட இப்போ இந்த வைப்ரேஷன் பார்க்கும்போது தான் வருத்தமாக இருக்குது. அதை அவங்கள திருத்திக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. ஓப்போவில் ரெனோ 12 ப்ரோன்னு ஒரு ஃபோன் இருக்குது, அதுலேயும் இதே வைப்ரேஷன் தான் இருக்குது. அது 40,000 ரூபா. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. பட் இந்த வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் மொக்க தான். சரியா, நீங்களே லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி டியூன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சமாளிச்சிக்கலாம். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு நான் சொல்கிறேன் உனக்கு. இந்த ஃபோனில் FM ரேடியோ இருக்குது, சிங்கிள் ஸ்பீக்கர் தான், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருந்தா இன்னும் வெல்கம் தான், கொடுக்கல. 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், OLED பேனல், 2 ஸ்பீக்கர். அதுலேயும் சிங்கிள் தான். ஒரே ஃபோன் தான்டா, ரொம்பலாம் சேஞ்சஸ் இல்லை. 3.5mm ஜாக் இருக்குது, IR பிளாஸ்டர் கொடுத்துருந்தா சூப்பராக இருந்திருக்கும், கொடுக்கல. சரியா, அப்புறம் செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் SDR to HDR வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அப்புறம் லுமினஸ் ஐ ப்ரொடெக்ஷன் மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் வந்து இது வந்து எனக்கு வந்து பெரிய ப்ளஸ், இதுதான் சூப்பர் அப்படி சொல்ல வரல. பட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்புறம் ஆடியோ எஃபெக்ட், ஸோ இது கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு என்ன மிஸ் ஆச்சுன்றதை சொல்கிறேன். இதில் ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லி கஸ்டம் கொடுத்துருந்தாங்கன்னு நல்லா இருந்திருக்கும். ஸோ வெறும்னே இப்படி மியூசிக்கு, கேம்ஸு, சினிமா, மோட்ஸ் மட்டும் தான் இப்போ இந்த இது TWSலாம் மாற்றுவோமே, அது மோட்ஸ் மாற்றலாம், கஸ்டமைஸ் பண்ண முடியாது. ஆமாம், ஸோ அது பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் இது வந்து கொஞ்சம் அந்த ஹியூமன் மெலோடிங்கிறது வந்து ஏதோ லோக்கலாக இருக்குது. இந்த டோன் வந்து ஓகே ஓகே, ஆனால் ஒரு இந்த நோக்கியா டோன் கேட்டு பழகினேன் எங்களுக்கு. இவங்க ஆல்மோஸ்ட் அந்த நோக்கியா கிட்டே இருந்தால் HMD வந்திருக்காங்க. நம்ம அதில் இருக்க சில ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். அது பண்ணால் அந்த ஃபீல் இருக்கும். அதான் யூஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த இடத்துல பார்த்துட முடியும். 5000 mAh இருக்குது, HMD கிரஸ்ட்டு, Android 14 ரன் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து Android 15 வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து 2 வருஷத்துக்கு, இப்போ ரிலீஸ் ஆனதுலேருந்து 2 வருஷத்துக்கு, மொத்தம் ரிலீஸ் ஆனதுலேருந்து 2 வருஷத்துக்கு செக்யூரிட்டி வச்சுருங்க. ஸோ அவ்வளோதான் இப்போதைக்கு கிரஸ்ட்டை பற்றி. ஸோ கிரஸ்ட்டோட கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ மோட் கொடுக்காது, வருத்தமாக இருக்குது. ஸோ இதான் ஃப்ரண்ட் கேமரா. அப்படியே ஆனால் இது ஃப்ரண்ட் கேமராலே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு சில விஷயங்கள்லாம் நல்லா பண்ணிச்சு. ஃப்ரண்ட் அஸ் வெல் அஸ் ரியரில் வந்து 1080p வீடியோ எடுக்கலாம்டா. சரிங்க. ஸோ அது மொத்தம் வந்து ஓவராலாக இந்த ஃபோன் எப்படி இருக்குது அப்படின்னா, பில்டு குவாலிட்டி ஆஸ்பெக்ட்டில் கம்ப்ளீட்டாக பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு புது ஹோப்பை வந்து ஜென்ரேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க HMD. ஸோ இது வந்து அவங்க எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்கிறது என்னோட கேள்வி. ரெண்டாவது என்னன்னா, இது ஹைப்ரிட் சிம் ஸ்லாட், 2 சிம் அப்படின்னா ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு. ஸோ ஓவராலாக வந்து ஃபோன் ஓகே யாருக்குன்னா, ஒரு கேஷுவல் யூசர் எனக்கு பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் கிடையாதுங்க, நான் கேம்லாம் ஆட மாட்டேன்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே. பட் கொஞ்சம் இன்டென்ஸான யூஸராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபோன் வந்து கேமரா யூஸ் பண்ணும்போது முக்கியமாக கொஞ்சம் ஹீட் ஆக தான் செய்யுது. இப்போ நான் கேமரா நான் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன், அதுக்கு ஹீட் ஆகுது. ஆமாம், ஹீட் ஆக தான் செய்யும். ரெண்டாவது என்ன, நம்ம இன்னொரு டாஸ்க் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தோம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். ஆமாம், ஸோ அதுக்கு தான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எனேபிள் பண்ணதுமே கூட ஒரு மாதிரி லேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் உண்டுங்க. அதே மாதிரி ரொம்ப இன்டென்ஸாக யூஸ் பண்ணாலும் பயபில் ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்புறம் கொஞ்சம் ப்ளோட்வர்ஸ்லாம் இருக்குது. LED தான், OLED. அதான் சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு, OLED தான். கொஞ்சம் ப்ளோட்வர்ஸ் இருக்குது, அதையும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப் இன்ஃபோ போனீங்கன்னா அதில் அன்இன்ஸ்டால் இருக்கும், அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. LEDன்னு ஈஸியாக சொல்லிட்டீங்க, லைன் வருமானு கேட்பாங்களே. இது வந்து சூப்பர் AMOLED இருந்தால் வரும் போல், நார்மல் OLED தான். சரியா? ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து கிரஸ்ட்டை பற்றியான இன்ஃபர்மேஷன். ஸோ கிரஸ்ட்டை பற்றி உனக்கு என்ன தோணுச்சு, கையில் பிடிக்கும்போது உனக்கு எப்படி இருந்தது? ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சில குறைகள் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து கேமரா வந்து பெரிய ரவுண்டாக இருக்குது. கருப்பு தானே, அதில் ஃபன் என்ன தெரியுமா, ஆல்ரெடி பெரிய கருப்பு ரவுண்டு, அதுக்கு நடுவில் சில்வர் ரவுண்டு வேறு. என்னடா டிசைன் பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க, டிசைன் குட்டியாக பண்ணியிருக்கலாம். அசிங்கமாக கேட்கலாம், தப்பு இல்லை. ஆமாம், இல்லை அதான், அது கொஞ்சம் குட்டியாக பண்ணியிருக்கலாம். மனசில் ஏதாவது தோணுச்சுன்னா நீ திட்டலாம். இப்போ இந்த டுவல் சிம் வந்து டுவல் சிம்மே 5Gயா? டுவலுமே 5G. ஆமாம், டுவலுமே 5G தான். அதெல்லாம் இருக்குது, டுவல் சிம் ஆக்டிவாக தான் இருக்குது, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, அப்புறம் இன்னொரு மைனஸ் என்னன்னா, சொல்லி தான் ஆகணும், இன்டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். ஒரு இன்டிஸ்பிளே கொடுக்காது நல்லது. ஸோ காஸ்ட் ஆஃப் த டிஸ்பிளே ஷுட் பி லெஸ். இன்டிஸ்பிளேயோட வந்துச்சுன்னா எல்லாமே சேர்ந்து மாறும். எனக்கு வந்து நான் வந்து அந்த ரிப்பேரபிலிட்டி ஆஸ்பெக்டில் யோசிக்கிறேங்க. ஸோ ஓகே, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் ஓகே. இன்டிஸ்பிளே பிடிச்சவங்களுக்கு இன்டிஸ்பிளே, எனக்கு சைட் மவுண்டட் பிடிக்கும், எனக்கு சைட் மவுண்டடு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓவராலாக இதுதான் கிரஸ்ட் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக ஒரு Q&A செஷனில் வந்து உங்களுக்கு நான் அதுக்கான பதிலெல்லாம் கொடுப்பேன். ஓகே, இதோட பிரிச்சு காட்டுறத ஃபோனர்னால பார்க்கலாம். அதை அப்புறம் இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் மாதிரியான விஷயங்கள், அப்புறம் அந்த கான்ஃபிகரேஷன் மாதிரியான ஏரியாஸ் எல்லாமே நீங்கள் ஆதித்யா டெக்கில் போய் பாருங்கள். கண்டிப்பாக வந்து எல்லாமே கவர் பண்ணியிருப்பான். இதோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பு பார்த்துருக்கோம். சிவபுரணி பார்க்கலாம். பை.